ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய வேடசந்தூர் பகுதியில் நடந்த 2 அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவங்களை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக பார்க்க போகிற சம்பவம், ஒரு வயதானவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு குழந்தை மேல் பாசம் வைத்து இறந்த பிறகு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இரண்டாவது சம்பவம் ரொம்ப ஷார்ட்டாக தாங்க இருக்கும், ஆனால் பயங்கர அமானுஷ்யமாக இருக்கும். அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டுங்க. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற முதல் சம்பவம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய வேடசந்தூர்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் 2015ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது பார்வதி அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவங்களுக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா 2015ஆம் காலகட்டத்தில் இவங்களுடைய மகள் பிறக்கும் போது நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பார்வதி அப்படிங்கிற பெண்ணுக்கு 2014ஆம் வருடம் ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 1.5 வருட காலகட்டங்கள் வேடசந்தூர் சிட்டியிலேயே வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க அவங்களுடைய கணவன் மற்றும் மனைவி. அதற்கு பின்பு 1.5 வருட காலகட்டம் அந்த குழந்தைக்கு ஆன டைமில் இவங்களுக்கு வேலை சரியாக அமையலைங்க. அப்போது எங்கேயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கணவர் தேடாத இடம் இல்லைங்க. பார்வதி 1.5 வயது கலை குழந்தையை வச்சிருக்கக்கூடிய காரணத்தினால வேலைக்கு போக முடியாமல் வீட்டிலேயே இருந்திருக்காங்க. பொருளாதாரத்தில் மிகவும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஏதாவது ஒரு வேலை கிடைத்தால் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவர் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருக்காருங்க. அந்த சமயத்தில் வேடசந்தூர்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனிங்க. அந்த கம்பெனியில் இரவு வாட்ச்மேன் டியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காரணத்தினால அங்கே போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாருங்க பார்வதியினுடைய கணவர். அதே மாதிரி கம்பெனிக்கு பக்கத்துலேயே வீடு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாடகை வீடு ஒன்று பார்வதி மற்றும் அவங்களுடைய கணவர் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே கம்பெனிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி காம்பவுண்ட் வீடு மாதிரி நிறைய வீடுகள் வாடகைக்காக விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியா இப்போதான் வீடுகள் கட்டி வாடகைக்கு விடக்கூடிய காரணத்தினால அங்கே போய் பார்க்குறாங்க கணவன் மற்றும் மனைவி. அந்த சமயத்தில் ஏற்கனவே நிறைய பேர் குடியிருக்கக்கூடிய காரணத்தினால இது நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மற்றும் கணவர் ஒரு வீட்டை வாடகைக்காக எடுத்து அங்கே போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்துலேயே நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய காரணத்தினால நைட் ஷிஃப்ட் டியூட்டிக்கு போனாலும் குழந்தை மற்றும் மனைவிக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியினுடைய கணவர் நினைச்சாருங்க. இவங்க நினைச்ச மாதிரியே இவங்க வாடகைக்காக போன அந்த வீட்டிலிருந்து ஒரு 3 வீடுகள் தள்ளி ஒரு வயதான தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீடு அவங்களுக்கு சொந்த வீடுங்க. இப்போதான் விலை கொடுத்து வாங்கி அங்கே தங்கியிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த 1.5 வயது கை குழந்தைய அந்த வயதானவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. அவருடைய தொழில் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, வேடசந்தூர் பகுதியில் விவசாய உரங்கள் விற்கக்கூடிய கடை வச்சிருக்காருங்க. கடை பெரிய கடையெல்லாம் கிடையாதுங்க. சிம்பிளாக அவங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி லோன் போட்டு தான் அந்த கடையை நடத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வயதானவருக்கு ஒரு ஆண் மகனும் இருக்காருங்க. அவருக்கு திருமணமாகி குடும்பத்தோடு வேறொரு ஏரியாவில் தங்கியிருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த வயதான தாத்தாவுக்கு இந்த 1.5 வயது கை குழந்தைய ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. எப்போது பார்த்தாலும் லீவ் டைம் மற்றும் வீட்டில் இருந்தார் அப்படின்னா அந்த கை குழந்தையை தூக்கி கையிலேயே வச்சுட்டு சுற்றுவாராமுங்க. அது மட்டும் இல்லாமல் உரக்கடையை மாலை நேரத்தில் பூட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு கொடுப்பாருங்க. இந்த சமயத்தில் நாட்கள் போக போக கிட்டத்தட்ட 3 மாத காலகட்டங்கள் அந்த குழந்தையோடு அந்த வயதானவர் நல்லா அட்டாச் ஆகிடுறாருங்க. பொங்கல், தீபாவளி இப்படி சொல்லிட்டு எந்த பண்டிகை வந்தாலும் அந்த குழந்தைக்கு இவர் தாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவருக்கு ஒரு மகன் இருக்காருன்னு சொன்ன இல்லையா, அவங்களுடைய பேர குழந்தைகள்லாம் கொஞ்சம் பெரிய பொண்ணுங்க, பசங்களாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வயதானவரை பொறுத்தளவு சின்ன குழந்தைகள் அப்படின்னா ரொம்ப பிரியமாக வச்சுருப்பாருங்க. இதற்கு முன்பு அவங்களுடைய பேர குழந்தைகள் வளர்கிற வரைக்கும் கையிலேயே வச்சுருப்பாராமுங்க, தோல் மேலே தூக்கி போட்டே வளர்ப்பாராமா. இப்போதும் அந்த ஏக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால வாடகைக்கு இந்த பார்வதியினுடைய குழந்தையை தூக்கி தோல்லையே போட்டு சுற்றுவாராமுங்க. அதே நேரத்தில் அந்த 1.5 வயது குழந்தையும் பெரும்பாலும் 1 வயது 1.5 வயதிலெல்லாம்
தாத்தா அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வயதானவரை பார்த்த உடனே தாண்ட ஆரம்பிச்சிருவாங்களா அவங்க, தன்னுடைய அம்மாவையும் கூட மறந்துடுவாங்களாமா. அதே நேரத்தில் எப்போ பார்த்தாலும் அதிகமாக பேசக்கூடிய அந்த குழந்தையினுடைய வார்த்தை தாத்தா தாத்தா அப்படின்னு தாங்க சொல்லுமாமா. இந்த சமயத்தில் தான் அந்த வயதானவருக்கு ஒரு பெரிய அவமானம் ஏற்படுதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வயதானவருக்கு திருமணமான ஒரு மகன் இருக்காரு வேற ஏரியாவுன்னு சொன்னோம் இல்லையா, அவர் வந்து குடிக்கு ரொம்ப அடிமைங்க. அந்த காரணத்தினால சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள்ட்ட கடன் வாங்கி கடைசியாக கழுத்துக்கு வர்ற கட்டாயம் ஆயிடுச்சுங்க. அப்போது ஒரு நாள் கடன்காரங்கள் எல்லாமே இந்த வயதானவருடைய வீட்டில் வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. உன்னுடைய மகன் வாங்கின பணத்தை எல்லாம் வட்டியோடு சேர்த்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இவர்னால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உரக்கடை வச்சிருந்தாலும் கூட அந்த அளவுக்கு வருமானம் கிடையாதுங்க. குடும்பத்தை நடத்துவதே பெரிய கஷ்டம். இப்படி அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகனை வீட்டுக்கு வர சொல்லி பயங்கரமாக திட்டியிருக்காருங்க. அந்த சமயத்தில் அந்த நபர் வந்து பயங்கர குடிச்சிருந்த காரணத்தினால அவங்களுடைய அப்பாவை பிடிச்சி எல்லார் முன்னாடியும் கை நீட்டி அடிச்சிட்டாருங்க. இந்த அவமானம் தாங்க முடியாமல் அந்த வயதானவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. விவரம் தெரிஞ்ச காலகட்டத்திலிருந்து யார் முன்னாடியும் தலை குனிஞ்சது இல்லையே, இவ்வளவு பேர் முன்னாடியும் பெத்த பையன் வந்து நம்மளை அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கூணி குறுகி போயிட்டாருங்க. அப்போது அந்த குடிகார மகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, உரக்கடை வச்சிருக்கு இல்லையா, வித்து வந்து கடன் எல்லாம் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வீம்பா பேசுகிறாருங்க. எனக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பாவை பேசின காரணத்தினால 2 நாட்கள் அந்த சண்டை நடந்த 2 நாட்கள் வந்து அவர் நார்மலாகவே இல்லைங்க. கடைக்கும் கூட போகாமல் அந்த குழந்தையை வாங்கி கையில் வச்சுக்கிட்டே சுற்றிட்டே இருந்திருக்காருங்க அந்த ஏரியாவிலேயே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பகுதி வந்து இப்போதும் உருவாகி இருக்கக்கூடிய பகுதிங்க. அந்த காரணத்தினால இவங்க காம்பவுண்ட் வீடுகள் மாதிரி நெட்டாக இருக்கு இல்லையா, ஒரு 20 வீடுகள் தள்ளி கடைசியாக எண்டுக்கு போனோம் அப்படின்னா பெரிய ஒரு புளிய மரம் ஒன்று இருக்குங்க. அந்த புளிய மரத்தில் வந்து இந்த டெம்போ டயர் மாதிரி இருக்கும் இல்லையா, பழுதான டயரை வந்து பார்த்தீங்கன்னா கயிறு வச்சு கட்டி ஊஞ்சல் மாதிரி அந்த ஏரியா மக்கள் பயன்படுத்துவாங்க. அதே நேரத்தில் அந்த புளிய மரத்துக்கு பக்கத்திலேயே மக்கள் அமரும் வகையில் சிமெண்டாலான சேர் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து அங்கே போட்டிருக்காங்க. அந்த ஏரியாவில் தான் போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த பெரியவர் இருந்துகிட்டே இருப்பாருங்க 2-3 நாட்கள். அந்த சமயத்தில் பார்வதியும் வந்து மனசுடைஞ்சு இருக்காரு, நம்முடைய குழந்தை வந்தாவது ஆறுதலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. 2 நாட்கள் கடைக்கே போகாமல் 3ஆவது நாள் தான் உரக்கடைக்கு கிளம்பி போகிறாருங்க அந்த வயதானவர். போகும்போது அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சிட்டு நேராக உரக்கடைக்கு போயிட்டு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கே திரும்ப ரிட்டன் அந்த பகுதிக்கு வந்துட்டாருங்க. வந்த உடனே குழந்தையை வந்து கேட்டிருக்காருங்க, பார்வதியும் தூக்கி கொடுத்துட்றாங்க. அதற்கடுத்து அந்த குழந்தையை தூக்கிட்டு நேராக அந்த வேப்பமரம் இருக்கக்கூடிய பகுதியில் போய் அந்த சிமெண்ட் சேர்மாக இருக்கக்கூடிய பகுதியில் உட்காந்துட்டாருங்க. ஆனால் அப்போதே வந்து பார்வதி நோட் பண்ணியிருக்காங்க, கண்ணெல்லாம் செவந்து போய் ஒரு மாதிரியான தோட்டத்தில் இருந்திருக்காருங்க இந்த வயதானவர். சரி வெயிலில் வந்த காரணத்தினால இப்படி இருக்க மாட்டேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை தூக்கி கொடுத்த உடனே நேராக அந்த வேப்பமரத்துக்கடியில் போய் உட்கார்ந்தவர் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுதுங்க. அந்த சமயத்தில் திடீர்னு அந்த குழந்தை வந்து விறுன்னு கத்துறதை பார்த்துட்டு அந்த வேப்பமரத்துக்கு கொஞ்சம் தூரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க வந்து போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. உடனே வந்து அந்த வயதானவருடைய வீட்டுக்கும் பார்வதியினுடைய வீட்டுக்கும் சொன்ன உடனே வேகமாக ஓடி போய் அந்த மரத்துக்கடியில் பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு சிமெண்ட் சேரில் உட்காந்துட்டு அந்த வயதானவர் அங்கேயே உயர விட்டாருங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, உரக்கடையிலேருந்து வரும்போதே பூச்சிக்கொல்லி மருந்தை குடிச்சுத்தாங்க வந்திருக்காரு, தன்னுடைய மகன் வந்து அவமானப்படுத்திட்டானே அப்படி சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த சேரில் இறந்த நிலையில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த வயதானவர் அந்த குழந்தையை வந்து கீழே விடாமல் கையை வந்து இறுக பிடிச்சிட்டு மடியில் உட்கார வச்சிருக்காருங்க. அந்த குழந்தைய அவருடைய மடியிலிருந்து பார்வதி வந்து எடுக்க ட்ரை பண்ணும்போது கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்திருக்குங்க. கடைசியாக ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த வயதானவருடைய மடியிலிருந்து அந்த குழந்தையை எடுத்துருக்காங்க. அந்த சமயத்தில் பார்வதி மற்றும் அந்த ஏரியாக்காரங்க எல்லாத்துக்குமே பேரதிர்ச்சிங்க. இப்படி கௌரவத்துக்காக உயர விட்டுட்டார் இப்படி சொல்லிட்டு. அதே நேரத்தில் அவருடைய சடலத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து வாசலில் வந்து அந்த இறுதி சடங்கெல்லாம் செய்வதற்காக படுக்க வைப்பாங்க இல்லையா, அப்படி படுக்க வைக்கும்போது அவருடைய பாக்கெட்டில் ஒரு சின்ன பிட்டு பேப்பர் மாதிரி இருக்குங்க. அதை எடுத்து படித்து பார்க்கும்போது எல்லாத்துக்குமே வந்து மனசுடைஞ்சு போயிட்டாங்க. அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஒற்றை மகனை பெற்றேன், குடிக்க அடிமையாகி இப்படி கடன் வாங்கி என்னை அவமானப்படுத்திட்டான், இருந்தாலும் என்னுடைய சாவுக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டாங்க, இறந்துருக்காரு. இதெல்லாம் ஊர்க்காரங்க பார்த்து இறந்தது தன்னுடைய மகனால தான், ஆனால் மகனுக்கு எந்தவித ஆபத்தும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேம்பி அழுதாங்க. அதற்கு பின்பு அந்த பெரியவர்களுடைய சடலத்தை நல்ல முறையாக இறுதி சடங்கெல்லாம் பண்ணி அடக்கம் செஞ்சு முடிச்சாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு தான் பார்வதியினுடைய குடும்பத்தில் அமானுஷ்ய புயல் வீசவே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கரெக்டாக இந்த நபர்களுடைய இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சு 11ஆவது நாள் காரியம் இருக்கும் இல்லையா, அந்த காரியமெல்லாம் எல்லாருமே போய் கலந்துக்கிட்டு முடிக்கிறாங்க. அந்த காரியம் முடிஞ்சு அடுத்த நாள் இரவுலேருந்தே பார்வதியினுடைய வீட்டில் சில அப்நார்மலான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்வதியினுடைய வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிடுவார் இல்லையா, சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்பினார் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தாங்க வருவார். இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்வதி மற்றும் அவங்களுடைய குழந்தை தூங்க ஆரம்பிப்பாங்க. அவங்க வாடகைக்காக இருக்கக்கூடிய வீடு ஒரு சின்ன வீடு தாங்க, ஒரே ஒரு ரூம் ஒரு கிச்சன் மாதிரி தாங்க இருக்கும். அந்த ஹால் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் தொட்டில் கட்டி அந்த குழந்தையை வந்து இரவு நேரத்தில் தூங்க வைப்பாங்க. அதே மாதிரி அன்றைய இரவு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தையை வந்து பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு பக்கத்திலே வந்து
பார்வதியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய இரவு நைட்டு கரெக்டாக நேரம் என்ன அப்படி சொல்லிட்டு தெரியலீங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு குழந்தை வந்து தாத்தா தாத்தா அப்படி சொல்லிட்டு தொட்டிலிருந்து பேச ஆரம்பிக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்க்கும்போது பார்வதிக்கு ஒரு பேரதிர்ச்சிங்க. அவங்களுடைய வீட்டினுடைய மெயின் டோர் கதவு வந்து தாழ்பால் கிடையாதுங்க, பழுதடைஞ்சு இருக்கக்கூடிய காரணத்தினால. அதனால் அம்மிக்கல் மற்றும் நிறைய தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தள்ள முடியாமல் அந்த கதவுக்கு பக்கத்தில் வச்சுருவாங்க நைட்டு நேரத்தில். ஆனால் இந்த குழந்தை வந்து தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டியில் சிரித்து பார்க்கும்போது முழிச்சு எந்திரிச்ச உடனே அந்த மெயின் டோர் கதவு இருக்கு இல்லையா, அந்த அம்மிக்கல் மற்றும் நிறைகுடம் ரெண்டுமே வந்து சர்வசாதாரணமாக திறந்து வந்து பார்த்தீங்கன்னா கதவு திறந்துருக்குங்க. தொட்டில் வந்து தானாக இப்படி ஆடிட்டுருக்கு. அதே நேரத்தில் தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை சிரிக்கிறத பார்த்துட்டு பார்வதிக்கு மிரண்டு போயிட்டாங்க. உடனே வேக வேகமாக குழந்தையை தூக்குறாங்க. அந்த சமயத்தில் தொட்டிலுக்கு பக்கத்தில் நெருங்கி போன உடனே ஜில்லுன்னு பயங்கர கூலிங்காக இருந்துருக்குங்க அந்த ஏரியா மட்டும். அதற்கடுத்து மிரண்டு போன கார்த்திகா குழந்தையை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்றுட்டாங்க. அந்த சமயத்தில் கார்த்திகா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி அம்மிக்கல் மற்றும் நிறைய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட கொட்டாமல் அப்படியே சர்வசாதாரணமாக திறந்துருக்குங்க. இது சாத்தியமே கிடையாது, எவ்வளவு காத்தடிச்சாலும் அம்மிக்கல்லும் நிறைய தண்ணியும் எப்படி தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதே இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க, அந்த பெரியவருடைய ஆன்மாவருடைய வேலையாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முதல் முறை நடந்த காரணத்தினால கார்த்திகா வந்து பார்த்தீங்கன்னா இருமனமாக இருந்திருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து காத்தடிச்சு தெரிஞ்சா அல்லது அந்த ஆன்மாவனுடைய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போது தான் கார்த்திகா வந்து நம்பும் வகையில் அந்த குழந்தை வந்து ஒரு ரியாக்ஷனை பண்ணுதுங்க. என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த குழந்தையை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் மிரண்டு நின்று அந்த மெயின் டோரையே பார்த்துருக்காங்க இல்லையா, அப்போது கையை நின்றுட்டு தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து சிரிக்குதுங்க. இதை பார்த்த உடனே பார்வதிக்கு புரிஞ்சிச்சுங்க, கண்டிப்பாக அந்த பெரியவருடைய ஆன்மாவாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய சாமி படங்கள் இருக்கக்கூடிய கற்பூரத்தை எடுத்து மெயின் டோர் கதவு பக்கத்தில் போய் பற்ற வச்சுட்டு கதவை வந்து மறுபடியும் சாத்திட்டு அம்மிக்கல் மற்றும் அந்த நிறைய தண்ணியை வச்சிடறாங்க. மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாங்க, எங்களை பயமுறுத்த வேண்டாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பான்னு தான் அவங்களும் கூப்பிட்டுருக்காங்க. குழந்தை வந்து உயிரோடு இருக்கும்போது கொஞ்சற காரணத்தினால ரொம்ப பழகிட்டார் இல்லையா, அப்பா அப்பான்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. அவருக்கு வயசு ஒரு 60க்கு மேலே இருக்குங்க. இது முதல் நாள் மட்டும் இல்லைங்க, டெய்லியுமே இந்த சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. கரெக்டாக ஒரு 4-5 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி நைட்டு நேரத்தில் அந்த கதவு வந்து தானாக திறந்து தொட்டில் வந்து தானாக ஆடுங்க. அந்த சமயத்துலலாம் குழந்தை வந்து முழிச்சுக்கிட்டு தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதை பார்த்துட்டு பார்வதிக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சுங்க, அது முதியவர்களுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது முழுமையாக உறுதியான காரணத்தினால கடைசியாக தன்னுடைய கணவர்கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லும்போது கணவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நீயா எதுவும் கற்பனை கட்டிட்டு இருக்காத, அவர் இறந்த காரணத்தினால அவங்களுடைய குடும்பம் மட்டும் இல்லாமல் எல்லாருமே துக்கத்தில் இருக்காங்க. நீ இப்போ வந்து ஆவியா வர்றாரு பேயா வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டாருங்க. இவர் நம்ப மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லிட்டு டெய்லி இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க பார்வதி. அந்த சமயத்தில் பார்வதிக்கு ஆதரவாக இன்னொரு நபர் வந்து வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பார்வதிக்கு கூட பிறந்த ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. திண்டுக்கல்ல வந்து தன்னுடைய கணவரோடு வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 9 வயதில் ஒரு மகளும் இருக்காங்க. விடுமுறை அப்படிங்கிற காரணத்தினால சித்தி வீட்டில் போய் நான் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொன்ன காரணத்தினால அவங்களுடைய அக்கா வந்து அந்த 9 வயது பெண் குழந்தையை கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அன்றைய நாளே வந்து அந்த 9 வயது குழந்தையை விட்டுட்டு பார்வதி கிட்ட நலம் விசாரிச்சுட்டு அவங்களுடைய அக்கா மாலையே வந்து திண்டுக்கலுக்கு கிளம்பி போயிட்டாங்க, வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. 10 நாள் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்கிறா, நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால பார்வதிக்கும் ஒரு மனசு சந்தோஷங்க. டெய்லியுமே நைட்டு வந்து நம்ம மட்டும் தனியாக இருக்கோம், இப்படி அப்நார்மலாக நடக்குது. இந்த 9 வயது அக்காளுடைய மகள் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்துச்சுங்க இந்த பார்வதிக்கு. அந்த 9 வயது பெண் குழந்தை வீட்டுக்கு வந்து ஒரு 3 நாட்கள் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருந்துச்சு. அந்த சமயத்தில் பார்வதி வந்து என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பெண் குழந்தையும் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஆன்மா வரலையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு நிம்மதியாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய வீட்டுக்கு வந்த 3 நாளும் அந்த 9 வயது குழந்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இறந்து போனவர்களுடைய வீட்டுக்கெல்லாம் போயிட்டு விளையாண்டுட்டு தாங்க வரும். கடைசியாக அந்த குழந்தை வந்து 3வது நாள் இரவுங்க மாலை ஒரு 6 மணிக்கே நைட் ஷிஃப்ட் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் கிளம்பி போயிட்டாருங்க. கரெக்டாக ஒரு 7 மணி 7:30 மணி தோராயமாக அந்த 1.5 வயது குழந்தைய அவங்களுடைய அக்காளுடைய மகள் வந்து மடியில் வச்சு வீட்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருமா, நான் போய் பொட்டுக்கடலை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடை கொஞ்சம் தூரங்க நடந்து போனோம் அப்படின்னா அந்த கடைசி எண்டில் இருக்குது. பாப்பாவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சித்தி சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மளிகை கடைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது அவங்களுடைய அக்காவினுடைய மகள் மட்டும் தாங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. குழந்தை எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பக்கத்து வீட்டு தாத்தா வந்து கேட்டார், நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட உடனே பார்வதிக்கு கொலையெல்லாம் நடுங்கி போச்சுங்க. அந்த ஏரியாவில் இறந்து போன வயதானவரை தவிர வேறு யாரும் இவங்களுக்கு தெரியவும் தெரியாதுங்க, அங்கே இல்லவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எந்த தாத்தா கூப்பிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை மிரட்டி கேட்கும்போது அந்த குழந்தைய வந்து அழுதுகிட்டே சொல்லுதுங்க, சித்தி 2 வீடு தள்ளி ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா தான் பாப்பாவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று கேட்டார், நான் தான் தூக்கி எடுத்து போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இதை கேட்ட உடனே பார்வதி நடுநடுங்கி போயிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும்,
கேட்ட உடனே இந்த 9 வயது அக்காளுடைய மகள் எப்படி தூக்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 நாட்களும் வந்து அந்த இறந்து போனவருடைய வயதானவருடைய வீட்டில் போய் அந்த 9 வயது அக்காவுடைய மகள் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போது இறந்தவருடைய ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வயதானவருடைய ஃபோட்டோ ஹாலில் இருந்திருக்கு. அந்த ஃபோட்டோவை நல்லாவே 3 நாளும் இந்த பெண் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த 8 வயது 9 வயது பெண் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் இறந்துட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா. மாலையெல்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் அந்த வீட்டில் தான் இருப்பாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி அன்றைய நாள் தான் முதல் முறையாக அந்த வயதானவர் வந்து வாசப்படியில் நின்று குழந்தையை கேட்கக்கூடிய காரணத்தினால சரி ஃபோட்டோவில் பார்த்தோம்ல அந்த வீட்டில் தான் இருப்பாராட்டிருக்கு, வெளியூருக்கான எங்கேயோ போயிட்டு வந்துருப்பாராட்டிருக்கு, இன்னைக்கு தான் வந்திருக்காராட்டுன்னு சொல்லிட்டு குழந்தையை தூக்கி இந்த அக்கா மகள் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து அதை உறுதிப்படுத்துவதற்காக அக்கா மகளை பிடிச்சிக்கிட்டே நேராக அந்த வயதானவருடைய வீட்டுக்கு போய் அந்த ஃபோட்டோவை காமிச்சு இவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது இந்த தாத்தா தான் வந்து குழந்தையை வாங்கிட்டு போனார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வயதானவருடைய மனைவிக்கும் வந்து ஒன்றுமே புரியலிங்க. அந்த சமயத்தில் பார்வதி வயதானவருடைய மனைவியினுடைய காலிலேயே விழுந்துட்டாங்க. அப்பா இறந்த பிறகு நம்முடைய பாப்பா வந்து ரொம்ப பாசமாக வச்சிருப்பாராட்டிருக்கு. நைட்டெல்லாம் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தானாக திறந்துக்கிட்டு ஆவி உருவத்தில் தாலாட்டெல்லாம் பாடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய மனைவி வந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இறந்த பிறகு இப்படி அபாண்டமாக சொல்கிறாங்களே தன்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த 9 வயது குழந்தையை சொல்கிறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே இந்த ஏரியாவில் தான் இருக்கணும், குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. எவ்வளவு தூரம் தேடி பார்த்தும் குழந்தை எங்கேயுமே இல்லைங்க. கடைசியாக பார்வதி வந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த ஏரியாக்காரங்க எல்லாமே குழந்தையை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வேப்பமரம் பக்கத்தில் தானே அவர் உயிரை விட்டார், அந்த சிமெண்ட் சேர் பக்கத்தில். அந்த இடத்துல அந்த குழந்தையினுடைய அழுகுரல் நல்லாவே சத்தமாக கேட்குதுங்க. அடுத்த நொடியே அந்த மரத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நபர்கள் ஓடி வந்து குழந்தை எங்கெங்கேயோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஓடி போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பேர் இருந்துச்சிங்க அந்த நபர்கள் எல்லாத்துக்குமே. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வயதானவர் உயிரை விட்ட அந்த சிமெண்ட் சேரில் அதே இடத்துலைங்க அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா படுக்க போட்ட மாதிரி உட்காந்துட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேப்பமரம் பக்கத்தில் டெம்போ டயர் வச்சு ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டு இருக்குன்னு சொன்னியா, அந்த ஊஞ்சல் வந்து காற்றே அடிக்கலைங்க, தானாக வந்து அங்கிட்டு இங்கிட்டும் ஆடிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே மிரண்டு போய் தன்னுடைய குழந்தையை தூக்கி கட்டி அணைச்சிட்டாங்க பார்வதி. அதற்கடுத்து வேக வேகமாக வீட்டுக்குள்ளேயே ஓடி வந்துட்டாங்க. அப்போது அந்த வயதானவருடைய மனைவிக்கு சின்ன சந்தேகம் வந்திருக்குங்க. அவங்க சொல்வதில் ஏதோ உண்மை இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் தன்னுடைய கணவனுடைய ஆன்மாவை நம்மளே கேவலப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அன்றைய இரவே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடந்த காரணத்தினால ஃபோன் பண்ணி அவங்களுடைய கணவருக்கு சொல்லிட்டாங்க நடந்த நிகழ்வுகள் அனைத்தையுமே. உடனே அவருடைய கணவர் ஆஃபீஸில் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்த உடனே சட்டையை பிடிச்சி கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த நபரினுடைய ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நேரத்தில் தன்னைத்தானே அந்த கதவெல்லாம் திறந்துட்டு தொட்டில் ஆட்டி விடும். அந்த சமயத்துலலாம் பாப்பா வந்து தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லுவான்னு சொன்னேன், நீ நம்ப மாட்டிட்ட. இன்னைக்கு தத்ரூமா அவருடைய உருவத்தோட்டத்திலேயே வந்து அக்கா மக கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கு. கடைசியாக இறந்து போன அதே புளிய மரத்துக்கடியில், ஏற்கனவே ஒரு டைம் வேப்ப மரம்னு சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க, அந்த புளிய மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய அதே சேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா இருந்தா. இப்போயாவது நம்பி அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனே வந்து அவங்களுடைய மனைவிக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாருங்க. சரி இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக அந்த தொட்டில் வந்து அந்த ஆன்மா ஆட்டுதான் நான் பார்க்குறேன், உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய இரவு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைய வந்து தொட்டிலில் போட்டு கணவன் மற்றும் மனைவி தொட்டிலுக்கு பக்கத்திலேயே தூங்குறாங்க. டெய்லியுமே இது நடக்கக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக இன்றைய நாளும் நள்ளிரவு நேரத்தில் அந்த ஆன்மா வந்து தன்னைத்தானே அந்த கதவை திறந்து விட்டு தொட்டில் வந்து ஆட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் பார்வதி வந்து முழிச்சுட்டே இருக்காங்க தூங்காமல். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 1:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்து அவங்களுடைய கணவர் வந்து தொட்டிலுக்கு பக்கத்திலே தூங்கிட்டாருங்க. அந்த சமயத்தில் கணவர் தூங்கி ஒரு 10 நிமிடம் தாங்க இருக்கும். கரெக்டாக இவங்க நினச்ச மாதிரியே வீடெல்லாம் பயங்கரமாக குளிர்ற மாதிரி, ஏசி ரூம் எப்படி குளிரும் அந்த மாதிரி குளிர ஆரம்பிச்சிருக்குங்க. உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க பார்வதி அந்த ஆன்மா வந்து பக்கத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதை உறுதிப்படுத்தும் வகையில் அடுத்த நொடியை வந்து பார்த்தீங்கன்னா அம்மிக்கல் மற்றும் அந்த நிறைக்குடம் தண்ணியை வந்து வச்சு தான் அந்த கதவை சாத்திருக்காங்கன்னு சொன்னலையா. சத்தமே இல்லாமங்க அந்த அம்மிக்கல்லும் அந்த நிறைக்குட தண்ணியும் அப்படியே தானாக இப்படி விலகுதுங்க. ஆனால் காற்று வந்து வெளியே வந்து ஒரு துளி காற்றும் கூட கிடையாதுங்க. ஆனால் அந்த கதவு மட்டும் சத்தமே இல்லாமல் அந்த அம்மிக்கல்லையும் குடத்தையும் விளக்கி விட்ட உடனே டக்குன்னு பார்வதி எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அடுத்த நொடியே தொட்டியில் போய் பிடிச்சி நின்றுக்கிட்டாங்க இந்த பார்வதி அப்படிங்கிறவங்க. ஏன்னா பக்கத்தில் வந்து அதுதான் ஆட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்திலேயே கணவரை எப்படியாவது எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில் பிடிச்சி நின்றுக்கூடிய காரணத்தில் காலில் வந்து எட்டி உதைக்கிறாங்க கணவரை. ஏன்னா தொட்டில் பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்காரு. உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சைகை காமிக்கிறாங்க. அவருடைய கணவரும் எந்திரிச்சு அந்த மெயின் டோரை பார்க்கும்போது அம்மிக்கல் வந்து தானாக நகருதுங்க, தண்ணியும் வந்து கொஞ்சம் கூட சிந்தாமல் நகருது. அடுத்த நொடியே கதவை திறந்து தொட்டில் பக்கத்தில் வந்து பார்வதி வந்து தொட்டில் பிடிச்சி நின்றுருக்காங்க இல்லையா, கையோடு சேர்த்து அந்த பார்வதியினுடைய கையோடு சேர்த்து தொட்டில் ஆட்டி விடுதுங்க அந்த பெரியவருடைய ஆன்மா. இதை பார்த்த உடனே மிரண்டு போன அவருடைய கணவர் வந்து டக்குன்னு எந்திரிச்சு பக்கத்துலேயே வந்து சுவிட்ச் இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன வீடு தானே, வெளியே அவுட்ரு லைட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் உள்ளதாக இருக்குது. 2 சுவிட்சையும் அட்டன் டைமில் போடுறாருங்க. போட்ட அடுத்த செகண்டே மெயின் டோர் கதவை திறந்து தொட்டில் ஆட்டிக்கிட்டு இருந்த அந்த பெரியவருடைய ஆன்மா சல்லுன்னு ஏதோ ஒரு கழுகு மாதிரிங்க, ஒரு பெரிய பறவை மாதிரி பட்ட பட்ட படப்படன்னு அடிச்சுட்டு வீட்டிலேருந்து வெளியே போகுதுங்க.
முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா துவைச்ச துணிகளை வந்து காய போட்டு கயிறு கட்டி விட்டுருக்காங்க. அந்த கயிறை வந்து பார்த்தீங்கன்னா அத்துக்கிட்டு சல்லுன்னு வெளியே போகுதுங்க. 2 பேரும் தத்ரூபமாக பார்க்குறாங்க, கணவன் மற்றும் மனைவி 2 பேருமே. அப்போதாங்க புரிஞ்சிருக்கு பார்வதி சொல்வது உண்மை அப்படி சொல்லிட்டு. என்னடா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் ஒன்றும் புரியலிங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்ன அப்படி சொல்லி பார்த்தா, உயிரோடு இருக்கும்போது ரொம்ப பாசமாக அந்த குழந்தையை வச்சு கொஞ்சினாரு. இப்போது அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போக தான் ட்ரை பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு வேறு வழி கிடையாதுங்க. அந்த வாட்ச்மேன் வேலையை விட்டோம் அப்படின்னா மறுபடியும் வேலை கிடைக்கிறது கஷ்டம். அதே நேரத்தில் வேறொரு வீட்டை வாடகைக்காக தேடி வேறு பகுதிக்கு போவதற்கும் பணம் கிடையாதுங்க. என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு திக்கு திணறி போய் கணவன் மற்றும் மனைவி இருந்திருக்காங்க. ஒரு வார காலகட்டம் எப்படியாவது கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்படின்னா அதற்கு பின்பு பணத்தை ரெடி பண்ணி நம்ம வேறு ஏரியாவுக்கு மாறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மற்றும் மனைவி முடிவெடுக்கிறாங்க. இந்த சமயத்தில் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த வயதானவருடைய மனைவி கிட்ட போய் சொல்லி அவங்கள நோகடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா வேடசந்தூர் இருக்கக்கூடிய ஒரு மசூதிக்கு போகிறாங்க. அந்த தர்காவுக்கு போய் மந்திரிச்சு கயிறு ஒன்று கட்டி விடுறாங்க. நடந்த விஷயங்கள்லாம் சொன்ன காரணத்தினால இந்த கயிறு வந்து குழந்தையினுடைய கையை கட்டி விடுங்க, அந்த குழந்தைக்கு பக்கத்தில் அந்த ஆன்மா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காரணத்தினால அதற்கு பின்பு தைரியத்தோடு வீட்டுக்கு வர்றாங்க கணவன் மற்றும் மனைவி. இப்படி தர்காவில் போய் கயிறு கட்டிட்டு வந்த பின்பு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. இவங்க வேறு ஏரியாவுக்கு குடிபெயர்ந்து போகலாம்னு சொல்லிட்டு சொன்ன அந்த முடிவையும் வந்து மாற்றிக்கிட்டாங்க. இப்போ தான் கயிறு கட்டிட்டோம்ல, எந்த பிரச்சனையும் இல்லை அந்த ஆன்மானால் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சோடு இருக்காங்க. ஆனால் நைட்டெல்லாம் இன்னொரு பயங்கரமான விஷயம் பார்வதிக்கு மட்டும் நடந்துட்டு இருக்குங்க. ஒரு 2-3 நாள் எந்தவித பிரச்சனையும் இல்லாத காரணத்தினால எப்போதும் போல நைட் ஷிஃப்ட்டுக்கு அவங்களுடைய கணவர் கிளம்பி போனார் அப்படின்னா நைட்டு வந்து கரெக்டாக அவங்களுடைய மெயின் டோர் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அழுகுவாங்க. அந்த வயதானவருடைய அழுகை சத்தம் கேட்குமா. அந்த அழுகை சத்தத்திலேயே இந்த பார்வதிக்கு புரியுதுங்க, கதவை திறந்து அந்த குழந்தையை பார்க்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா வந்து சொல்கிற மாதிரி உணர்வு ஏற்படுது. இருந்தாலும் பார்வதி வந்து தன்னுடைய குழந்தை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு பயந்து போய் பாதுகாப்பாக தாங்க இருந்திருக்காங்க. கரெக்டாக 1 வார காலகட்டம் இப்படியே நடந்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால தன்னுடைய கணவர்கிட்டையும் இது பார்வதி சொல்லிங்க. அவர் ஏற்கனவே பணத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. தர்காவுக்கு போயிட்டு வந்து இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்காரு. இந்த நிகழ்வையும் சொன்னோம் அப்படின்னா நொந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மனசுக்குள்ளேயே வச்சுட்டாங்க, வெளியே சொல்லவே இல்லை. இப்படி நைட்டெல்லாம் வந்து கதவுக்கு பக்கத்தில் உட்காந்து அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த தர்காவுக்கு போயிட்டு வந்து ஒரு 10 நாள் தாங்க இருக்கும். 10வது நாள் ஏதோ ஒரு காரணத்தினால இவர் வந்து விடுமுறை எடுத்துட்டாருங்க பார்வதியினுடைய கணவர். அன்றைய இரவு கரெக்டாக ஒரு 12 மணி தோராயமாக இருக்குங்க. நல்லா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பயங்கரமாக கனமழை பெய்யுது. மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கரண்ட்டும் கட் ஆயிடுச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுடைய மெயின் டோர் கதவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மிக்கல் மற்றும் நிறை குடத்தை வச்சு தானே லாக் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அந்த சமயத்தில் தொட்டிலுக்கு பக்கத்துலேயே பார்வதியினுடைய கணவரும் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் படுத்துருக்காங்க. பலார்னு பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஓங்கி அரைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலுங்க. டக்குன்னு முழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது பார்வதி மிரண்டு போயிட்டாங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வயதானவருடைய ஆன்மா இருக்கு இல்லையா, தத்ரூமா காலுக்கு பக்கத்தில் வந்து நிற்குதுங்க. பார்வதியினுடைய காலுக்கு பக்கத்தில் தொட்டில் பக்கத்தில் போக முடியலையாட்டுருக்குங்க. குழந்தையினுடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறை கட்டிருக்கக்கூடிய காரணத்தினால கையை நட்டுதுங்க தொட்டில் பக்கத்தில். உடனே பயந்தடிச்சு போய் கத்தன உடனே பார்வதியினுடைய கணவரும் எந்திரிச்சிட்டாருங்க. கரண்ட் போன காரணத்தினால மெழுகுவர்த்தி எடுத்து பற்ற வச்சிருக்காங்க. அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தத்ரூபமா அந்த இறந்து போன வயதானவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஆன்மா உருவத்தில் நிற்கிறாருங்க. தொட்டிலில் ஒரு 2 அடி 3 அடி தள்ளி போய் அடுத்தனுடைய 2 பேரும் எந்திரிச்சு பார்க்கும்போது தொட்டிலேயே கை காமிக்குதுங்க அந்த ஆன்மா. அந்த திசையை திரும்பி பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சிங்க கணவன் மற்றும் மனைவிக்கு. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா தொட்டிலுக்கு பக்கத்தில் பெரிய கருநாகங்க ஒரு 3 அடி 4 அடி உயரத்துக்கு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மிக்கல் மற்றும் அந்த நிறை கூட தண்ணியை தானே வச்சு கதவை பூட்டிப்பாங்கன்னு சொன்னேன். லைட்டாக ஒரு கேப் இருந்திருக்குங்க. மழை பெஞ்ச காரணத்தினால அந்த ஏரியா முழுவதுமே காட்டு பகுதி தான், புதிதாக உருவாகக்கூடிய பகுதின்னு சொன்னோம் இல்லையா. அந்த சைடுலேருந்து அந்த நாகப்பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா கதவு வழியாக உள்ள நுழைஞ்சு கரெக்டாக தொட்டில் வந்து லைட்டாக ஆடிட்டு இருந்திருக்கு. பொதுவாக பாம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொந்தரவு பண்ணுற வரைக்கும் அது தொந்தரவு பண்ணாது. ஆனால் தொட்டில் வந்து ஆடுறதை பார்த்துட்டு பயந்து போய் படம் எடுத்து நிற்கிதுங்க. அந்த தொட்டில் வந்து அடுத்து கொத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குழந்தையை வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போயிடும். அந்த தோற்றத்தில் அந்த பாம்பு வந்து படம் எடுத்து நிற்கிறத பார்த்து தான் இந்த ஆன்மா வந்து குழந்தையை காப்பாற்றுவதற்காக தான் பார்வதியை பலாரும் அரைஞ்சி எழுப்பி விட்டுருக்குங்க. அப்படி அந்த பாம்பை பார்த்து பயப்பட்டு கத்தின உடனே அந்த உருவம் எழுப்பி விட்டுச்சு இல்லையா, அந்த வயதானவருடைய உருவம் காணுங்க. அந்த சமயத்தில் சுதாரிச்சுக்கிட்டு உள்ளே வந்து ஒரு தடி மாதிரி வச்சுருக்காருங்க, ரீப்பர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தடி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாம்பை வந்து ஓங்கி இப்படி சைடில் அடிச்சு விட்டு செவுத்தோடு சேர்த்து அடித்து கொண்டுட்டாருங்க. அடுத்தனுடைய குழந்தையும் தூக்கி பார்வதியும் அவங்களுடைய கணவரும் காப்பாற்றிட்டாங்க. அப்போது தான் வந்து பார்வதி மற்றும் அவங்களுடைய கணவருக்கு புரிஞ்சிருக்குங்க, அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையை வந்து கொண்டு போவதற்காக வரல, அந்த குழந்தையை பாதுகாப்பதற்காக தான் சுற்றி வந்திருக்கு. உயிரோடு இருக்கும்போது பாசத்தில் இருந்த காரணத்தினால அந்த குழந்தையை விட்டு கொடுக்கவே முடியல. இறந்த பிறகும் அந்த குழந்தையோடு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு பூர்வ காரணத்தினால தான் அந்த ஆன்மா சுற்றி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு மழை ஓஞ்ச உடனே வேகமாக குழந்தையை தூக்கிட்டு அந்த 3 வீடுகள் தள்ளி இருக்கக்கூடிய வயதானவருடைய வீட்டுக்கே ஓடி போயிட்டாங்க. அந்நேரத்துக்கு போய் கதவை தட்டின உடனே அந்த வயதானவருடைய மனைவி வந்து கதவை திறக்கிறாங்க.
அவங்களுடைய காலிலேயே பார்வதி விழுந்துட்டாங்க. அடுத்த நொடி என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருடைய ஃபோட்டோ இருக்கு இல்லையா, ஃபோட்டோக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் குழந்தையை வந்து படுக்க வச்சுட்டாங்க. உங்களை நான் என்னமோ நினச்சிட்டேன், என்னுடைய குழந்தை மேல் இருக்கக்கூடிய பாசம் காரணத்தால தான் சுற்றி வந்தீங்களா, இன்னைக்கு நீங்கள் இல்லை அப்படின்னா என்னுடைய குழந்தையை இழந்திருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகுறாங்க. அதற்கு பின்பு அந்த வயதானவருடைய மனைவி கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்றும் விடாமல் சொன்னாங்க. அப்பாவை நான் தத்ரூபமாக பார்த்தம்மா, நல்லா தூங்கிட்டு இருந்தோம், பாம்பு வந்து அப்பா பக்கத்தில் தொட்டில் பக்கத்தில் இருந்திருக்கு, சப்புன்னு அரைஞ்சு யாரா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது காலுக்கு பக்கத்துலேயே நின்றுருந்தாரு. நாங்கள் பயந்து போய் சத்தம் போட்ட உடனே அந்த உருவம் மறைஞ்சிருச்சு. அதற்கு பின்பு தான் தொட்டில் பக்கத்தில் பாம்பு இருக்கிறத பார்த்துட்டு எப்படியோ வந்து அதை அடிச்சு கொண்டு குழந்தையை காப்பாற்றிட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வயதானவருடைய மனைவி கண்ணீர் விட்டு கதறிட்டாங்க. மழையெல்லாம் மோஞ்சு பக்கத்து வீட்டில் போய் அந்த வயதானவர் வீட்டில் இவங்க இருக்கிறத பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்காக செய்தி வந்து அந்த ஏரியாக்காரங்க எல்லாருமே வந்து ஒன்று கூடி அந்த வயதானவருடைய வீட்டு திண்ணையில் உட்காந்துருக்காங்க. உயிரோடு இருக்கும்போதும் ரொம்ப அன்பாக எல்லாத்தோடையும் பாசமாக இருந்தார். இறந்த பிறகும் அந்த குழந்தை மேல் இருக்கக்கூடிய பாசத்தை வந்து விட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 வீதிகள் தள்ளி தானே அவருடைய வயதானவருடைய மகன் தங்கியிருக்காருன்னு சொன்ன குடும்பத்தோடு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்தில் பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து வீட்டுக்குள்ளே வராருங்க. ஊருக்காரங்க எல்லாருமே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே வந்தவர் நேராக அங்கே ஒரு மர சேர் இருக்குங்க. அந்த சேரில் பெரும்பாலும் உயிரோடு இருக்கும்போது அந்த வயதானவர் தான் உட்காருவார். அதே சேரில் வந்து அவருடைய மகன் வந்து உட்காந்துக்கிட்டு கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிருக்குங்க. அடுத்த நொடியே வந்து பார்த்தீங்கன்னா கையை நெட்டுறாருங்க பார்வதி முன்னாடி, குழந்தையை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேசக்கூடிய அந்த தோற்றத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்டாருங்க. அந்த தழும்பி பேசுவாங்க வயதானவங்கலாம். உடனே வந்து புரிஞ்சிருச்சுங்க அவருடைய உடம்புல அந்த வயதானவருடைய ஆன்மா இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நொடி இந்தாப்பா வச்சுக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி மடியில் கொடுக்குறாங்க. அந்த குழந்தையை வாங்கிட்டு கொஞ்சம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, உயிரோடு இருக்கும்போது இந்த வயதானவருடைய மகன் வந்து அப்பப்போ வந்து அந்த குழந்தையை தூக்குனார் அப்படின்னா பயந்து போய் கத்துமாமங்க. ஆனால் அன்றைய நாள் வந்து தூக்கி மடியில் அந்த குழந்தையை கொடுத்த உடனே அவருடைய முகத்தை பார்த்து பயங்கரமாக சிரிக்குதாமங்க. அதோடு சேர்த்து தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அப்போதே புரிஞ்சிருச்சுங்க அந்த வயதானவருடைய மகனுடைய உடம்புல தான் அந்த பெரியவருடைய ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தனுடைய கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்படியே தூக்கி கையில் கொடுத்துட்டு பார்வதியை பார்த்துட்டு அப்படியே தழும்பி ஒரு வார்த்தையை சொல்லுதுமா, உன்னுடைய குழந்தையை சுற்றி வந்ததற்கு காரணம் உன்னுடைய குழந்தையை கொண்டு போவதற்காக இல்லை. நான் இறந்த பிறகு என்னுடைய பேரன் பேத்திகள் கூட எனக்கு அந்த பாசம் இல்லை. ஆனால் இந்த குழந்தையை என்னால் மறக்கவே முடியல. அதனால தான் இந்த குழந்தையை சுற்றி வந்தேன். இனிமேல் உங்களுக்கு எந்த தொந்தரவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஓன்னு அழுதுட்டாங்க பார்வதி மற்றும் அவங்களுடைய கணவர். நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம், என்னுடைய குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கூட இருந்தால் தான் என் குழந்தைக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கண்ணீர் விட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியை பார்த்து திரும்புதுங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய மனைவி என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மகனுடைய உடம்புல இறங்கி இருக்கு இல்லையா, அவனை ஏதாவது பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பயந்துட்டு போய் நினைக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஆசையாக பெற்றெடுத்தது இவன் மட்டும்தான், இவனுடைய உடம்புல இப்போ இருக்கிறதோட சேர்த்து மறுபடியும் நான் வரவே மாட்டேன், இவனை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வச்சுக்க அப்படி சொல்லிட்டு உடம்பை விட்டு நீங்கி போயிடுச்சுங்க. அவரும் வந்து அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி அந்த சேர்லேயே சாஞ்சிட்டாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க பார்வதி அவங்களுடைய கணவர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே அந்த பெரியவருடைய ஆன்மாவை பார்த்து நெகிழ்ந்து போயிட்டாங்க. இறந்த பிறகும் அந்த குழந்தை மேல இருந்த பாசமும் அதே மாதிரி செத்ததே வந்து பார்த்தீங்கன்னா மகனால தான். ஆனால் மகன் வந்து உயிரோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயார சொல்லிட்டு போனதை நினச்சி எல்லாருமே மனமுருகி போயிட்டாங்க. கடைசியாக அவருடைய மகனுடைய உடம்புலேருந்து சொன்ன வாக்குக்கு ஏற்ற மாதிரி அதற்கு பின்பு பார்வதியினுடைய வீட்டுக்கோ அல்லது யாருடைய கண்களுக்கோ அந்த வயதானவருடைய ஆன்மா வந்து தட்டுப்படவே இல்லைங்க. இந்த சம்பவம் 2015 காலகட்டத்தில் நடந்தது பிரதர். இறந்து போன அந்த நபர் எனக்கு வேற்றானாக இருந்தாலும் கூட சொந்த அப்பா மாதிரி தான் இப்போதும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சாங்க இந்த சம்பவத்தை பார்வதி அப்படிங்கிற பெண். இந்த சம்பவத்தில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த வயதானவர் தன்னுடைய மகன் வந்து குடிச்சிட்டு கடனெல்லாம் வாங்கி அவமானப்படுத்தி ஊருக்கு முன்னாடி அடித்த காரணத்தினால தான் இறந்து போனார். ஸோ குடி எப்போதுமே குடும்பத்தை கெடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அதோடு சேர்த்து இந்த சம்பவத்தில் தாயின் பாசத்திற்கு ஈடான பாசம் தந்தையின் பாசம் அப்படிங்கிறத நம்மளுக்கு நல்லாவே புரியுதுங்க. நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், தாயின் பாசம் அப்படிங்கிறது தோசை மாதிரிங்க, அதை சாப்பிட்ட உடனே தெரிஞ்சிடும் அந்த டேஸ்ட்லேயே அந்த உணர்வை. ஆனால் தந்தையின் பாசம் அப்படிங்கிறது தோசைக்கல் மாதிரிங்க, எவ்வளவு சூடுபட்டாலும் தன்னுடைய மகள்கள் மேலேயோ மகன்கள் மேலேயோ வச்சிருக்கக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அவ்வளவு சூடுபட்டாலும் கூட அதை தாங்கிக் கொள்வாங்க தன்னுடைய குழந்தைகளுக்காக. ஸோ இந்த சம்பவத்தில் அந்த பெரியவனுடைய ஆன்மா அப்பாவின் பாசம் எவ்வளவு பெரியது அப்படிங்கிறத உண்மையிலேயே நிரூபிச்சிருக்குங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்தும் வரவேற்கப்படுகின்றன. நம்ம இரண்டாவது சம்பவத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கலாங்க. நம்ம பார்க்க போகிற இரண்டாவது சம்பவம் 2018 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வுங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது ஜெனிஃபர் அப்படிங்கிற பெண்மணி தாங்க. இந்த நிகழ்வு வேடசந்தூர் சிட்டிலேயே நடந்த சம்பவம் தாங்க. 2017 காலகட்டத்தில் இந்த ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்க 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய நெருங்கிய தோழி அப்படின்னா இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய கையல் அப்படிங்கிற பெண்மணி தாங்க. கிட்டத்தட்ட 5 வருடங்களாக ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்த காரணத்தினால 2 பேரும் வந்து பக்கத்து வீடு அப்படிங்கிற காரணத்தினால ரொம்ப உற்ற தோழிகளாக இருந்திருக்காங்க.
இந்த ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்க கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடியவங்க, கயல் அப்படிங்கிறவங்க இந்து மதத்தை தழுவக்கூடியவங்க. இப்படி இருக்கும்போது கயல் வந்து நல்லா படிக்கக்கூடிய காரணத்தினால ஹோம்ஒர்க் எழுதும்போது அதே மாதிரி படிக்கும் போதெல்லாம் கயலுடைய வீட்டுக்கு ஜெனிஃபர் போயிடுவாங்களாங்க. கயலுடைய வீடும் ஜெனிஃபருடைய வீடும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கும், பக்கத்து வீடு. அது மட்டும் இல்லாமல் இருவருடைய வீடுமே டூப்ளெக்ஸ் வீடுங்க. மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கும், கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கும். பெரும்பாலும் கயலுடைய ரூம் வந்து மேலே இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் வந்து கயலுடைய ரூமில் போய் படிப்பாங்க. அப்படி படிக்கும்போது கரெக்டாக பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸாம் வரும் இல்லையா, 3rd மிட்டமே என்னமோ, அந்த டைமில் திடீர்னு ஜெனிஃபர் வந்து கயல்கிட்ட ஒரு வித்தியாசமான நிகழ்வு வந்து பார்க்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மிட்டம் டெஸ்ட்டுக்கு நைட் நேரத்தில் போய் அவங்களுடைய ரூமில் போய் படிக்கும்போது திடீர்னு நல்லா பேசிகிட்டு இருக்கிறவங்க ஒரு 10 நிமிடம் வந்து டக்குன்னு வந்து அப்நார்மல் ஆகிடுவாங்களாங்க. ஜெனிஃபர் வந்து எவ்வளவோ பேசினாலும் கூட கயல் வந்து திரும்பி பதிலளிக்கவே மாட்டாங்களாங்க. அந்த சமயத்தில் அந்த 10 நிமிடமும் கயல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் செவந்து போய் உடம்பெல்லாம் வேர்த்து போய் அப்படியே குளிக்கிற மாதிரி ஆகிடுவாங்களாங்க, ஈரமாயிருமாமா. அப்போது ஜெனிஃபர் வந்து பயம் காரணத்தினால என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காமே இருந்திருக்காங்க. கடைசியாக 3 முறை 4 முறை அடிக்கடி இப்படி நடக்கக்கூடிய காரணத்தினால ஒரு நாள் கயலுடைய அம்மா கிட்ட அப்படியே சொல்லிடுறாங்க ஜெனிஃபர். திடீர்னு அப்நார்மலாக அமைதியாயிடுறா, எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா, கண்ணெல்லாம் செவந்து போய் முறைக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அந்த 10 நிமிடமும் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்ச மாதிரி தண்ணி ஊற்றுற மாதிரி உடம்பெல்லாம் விறுவிறுத்து போயிடுது. 10 நிமிடம் கழிச்சு எதுவுமே தெரியாத மாதிரி என்னடி சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்குறா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெனிஃபர் தான் ஏதோ பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு அதே மாதிரி நைட்டு நேரம் ஒரு 8 மணி தோராயமாக படிச்சுட்டு இருக்கும்போது கயல் வந்து அப்நார்மல் ஆகுறாங்க. உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போய் கண்ணெல்லாம் செவந்து போய் மேலையும் கீழையும் பார்க்குறாங்க. வேகமாக ஓடி போய் கீழே இருக்கக்கூடிய அவங்களுடைய அம்மா கிட்ட சொன்ன உடனே அவங்களுடைய அம்மா வந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்த அடுத்தனுடைய ஜெனிஃபர் சொல்வது உண்மை எப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. உடனே ஜெனிஃபருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க. ஓடி போய் இப்படி பாப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ காற்று அண்டி இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து சர்ச்சுக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. சர்ச்சுக்கு ஃபோன் பண்ண உடனே அங்கிருந்து ஒரு 4-5 பாஸ்டர் வந்து பைபிள்லாம் எடுத்துகிட்டு புனித தீர்த்தம் சொல்லுவாங்க, சர்ச்சில் வச்சுருப்பாங்க, அதையெல்லாம் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வர்றாங்க. கரெக்டாக கயலுடைய கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே பயங்கரமாக மிருகம் மாதிரி கத்துறாங்க மேலே இருந்துக்கிட்டே கயல் அப்படிங்கிறவங்க. அடுத்தனுடைய எல்லாருமே கீழே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச் ஊழியர்கள் மட்டும் மேலே அந்த பைபிள் எடுத்துகிட்டு அந்த புனித தீர்த்தம் எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க. அந்த சமயத்தில் கயலுடைய அம்மாவை மட்டும் கூட கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் கயலுடைய அம்மா வந்து முன்னாடி நிற்க வச்சுட்டு நேராக போய் கயல் மேலே அந்த புனித தீர்த்தத்தை தெளிக்கிறாங்க. தெளித்து அடுத்தனுடைய பயங்கர ஆவேசமாக கத்திட்டு மேலையும் கீழையும் துள்ளுறாங்க. அந்த சமயத்தில் அந்த சர்ச்சிலிருந்து வந்த ஊழியர்கள் எல்லாத்தையுமே வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க கயல் அப்படிங்கிறவங்க. அப்போது அந்த பெண்மணியை வந்து பார்த்தீங்கன்னா கட்டலில் வச்சு கட்டி போட்டு கடைசியாக அந்த பெண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த பைபிள் வசனங்கள் எல்லாம் மோதி கடைசியாக அந்த பெண்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, நீ யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கயலுடைய உடம்புல இறங்கக்கூடிய அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் அவளுடைய அம்மாடா அப்படின்னு சொல்லுதுங்க. இது கேட்ட உடனே சர்ச்சில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே ஷாக்குங்க. அந்த பெண்ணினுடைய அம்மா இவங்க தானே, ஆனால் தான் அம்மான்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விவரமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கயலுடைய உடம்புல இறங்கக்கூடிய அந்த ஆன்மா அப்படியே டக்குன்னு கயலுடைய அம்மாவை பார்த்து, உனக்கு தெரியாதா நான் தான் உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து அழுதுகிட்டே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இப்போ உனக்கு என்ன வேணும், அவளை வாழ விடு அப்படின்னு சொன்ன உடனே அப்போது தான் ஊழியக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கூப்பிட்டு போய் கேட்குறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கயலுடைய உண்மையான அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உயிரோடு கூடிய இவங்க கிடையாதுங்க. கயலுடைய உண்மையான அம்மா 3 மாத கை குழந்தையாக கயல் இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க கிணத்துல விழுந்து. அவங்க வேறு யாரும் கிடையாதுங்க, இப்போது இருக்கக்கூடிய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அக்கா தான், அதாவது சித்தின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க. ஸோ 3 மாத காலகட்டத்தில் கயலுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு பெண்ணோடு உறவு வச்சிருக்கக்கூடிய காரணத்தினால நொந்து போய் அருகாமையில் இருக்கக்கூடிய கிணத்துல விழுந்து இறந்து போயிட்டாங்க. அப்போது இப்போது வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ 16 வயசு 17 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையை சுற்றியே கையில் சுற்றியே வந்துட்டு இருக்குங்க. இதை வந்து அடிக்கடி வந்து உணர்ந்திருக்காங்க இந்த கயலினுடைய சித்தி. கடைசியாக இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு கயலினுடைய சித்தியும் சித்தப்பாவும் ஒரு மாந்திரிகவாதியை போய் அணுகும்போது அவங்க ஏற்கனவே குடியிருந்த, ஏன்னா கயலுடைய அம்மா இறந்து போன அந்த பகுதியில் சித்தியும் இருந்திருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கிற வரைக்கும் அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையை சுற்றி தான் வரும், நீங்கள் வேறு ஏரியாவுக்கு மாறி போய் இருந்தால் தான் இந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால கயலுடைய சித்தியும் சித்தப்பாவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெவ்வேறு பகுதிகளுக்கு மாறி போய் கடைசியாக இப்போது வீடு வாங்கியிருக்காங்க இல்லையா, இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மா இவங்களை சுற்றி வருது இல்லையா, இதற்கு 1 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால சொந்த ஊரான கயலினுடைய அம்மா இறந்து போன அந்த பகுதிக்கு கயலையும் கூப்பிட்டு அங்கே போயிருக்காங்க. அப்போதுலேருந்தே அந்த பெண்ணை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் இப்போது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியாக இருக்கக்கூடிய கயலினுடைய அம்மாவினுடைய ஆன்மா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் கயலினுடைய உடம்புல அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னோட வாழ்க்கை இப்படி போய் நிம்மதி இல்லாமல் நான் சுற்றுறேன், என்னுடைய குழந்தையை என்னோடய வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை கேள்விப்பட்டு ஊழியர்கள் மற்றும் கயலுடைய சித்தி வந்து மிரண்டு போயிட்டாங்க. அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கையில் வந்து கொண்டு தன்னுடைய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க.
நான் நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேங்க, ஆன்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூர்க்கத்தனமாக தான் இருக்கும். முன்னாடி முதல் சம்பவத்தில் சொன்ன மாதிரி பெரியவர்களுடைய ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா புனித ஆத்மாக்கள் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆன்மா துர்ஆன்மா அப்படின்னே சொல்லலாங்க. தன்னோட எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் நிம்மதியாக வாழணும்னு சொல்லிட்டு நினைக்குங்க. அதனால் உயிரோடு இருக்கும்போது யார் மேலேயெல்லாம் பாசம் வச்சவங்களுமோ அவங்களையெல்லாம் கொண்டு கூட்டிகிட்டு போக பார்க்குங்க. அதையே தான் கையலுடைய உண்மையான அம்மாவுடைய ஆன்மாவும் செய்யுதுங்க. அதற்கு பின்பு ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சர்ச் ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிச்சுவல்லாம் பண்ணி கையலுடைய உடம்புலேருந்து அந்த ஆன்மாவை விலக்கி வச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் சர்ச் ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 7 நாள் கையல் வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது மறுபடியும் அந்த உடம்புல வந்து ஆக்கிரமிக்க பார்க்கும் கையலுடைய அம்மாவுடைய ஆன்மா கையலுடைய உடம்பை. அதனால் சர்ச்சிலேயே ஒரு 7 நாள் இந்த பெண் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால வேறு வழி இல்லாமல் சர்ச்சில் எடுத்து போய் கையில் ஒரு 7 நாள் அங்கேயே பாதுகாப்பாக வச்சு ரிச்சுவல்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. 7 நாள் கழித்து வீட்டுக்கு வந்த பின்பு கையலுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. கடைசியாக விசாரித்த பின்பு தான் ஜெனிஃபர் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு தெரியுதுங்க, கையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான அம்மா இப்போது இருக்கிறவங்க கிடையாது, அவங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவம் என்னுடைய வாழ்நாளில் ஒரு ஷார்ட் டைமில் நடந்தாலும் கூட இப்போது நினச்சாலும் எனக்கு உடம்பெல்லாம் நடுக்குது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை ஜெனிஃபர் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் சொல்லி முடிச்சாங்க. இன்று பார்த்த 2 சம்பவங்களில் உங்களுக்கு பிடிச்ச சம்பவம் எது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.